ஐயோ அம்மா. அனு, என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை அத்தை, ரொம்ப டயர்டாக இருக்கு. என்ன அத்தை செய்கிறது? எல்லா வேலையும் நானே தானே பார்க்குறேன். என்னன்னு சொல்ற? எல்லா வேலையும் நீயே பாக்குறியா? ஏன், காவியா தானே இருக்கா, ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி பார்க்க வேண்டியனே. அதை ஏன் அத்தை கேட்குறீங்க? காவியாவா? அவள் வீட்டு வேலை பார்க்குறதா? அதெல்லாம் நடக்குமா அத்தை? அனு, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? காவியா ஏன் வீட்டு வேலை பார்க்க மாட்டா? அவ எப்பவும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு தானே செய்வா. அவ அப்படியெல்லாம் இருக்கிற ஆள் கிடையாதே. அட நீங்க வேற அத்தை, ஆனந்தி போற வரதான் அப்படியெல்லாம். ஆனந்தி போனதோட அவ சுய புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டா அத்தை. அப்படியா? என்னன்னு சொல்ற? என்னால நம்ப முடியலையே. ஆமா அத்தை, உண்மையிலே அப்படிதான் நடக்குது. என்ன பண்றது? சரி சரி, நீ ரெஸ்ட் எடு. எனக்கு வேற ரொம்ப பசியா இருக்கு. நான் காவியா கிட்ட சாப்பாடு கேட்டுக்கிறேன். காவியா. ஐயோ அத்தை, அவ உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வருவான்னு நினைக்கிறீங்களா? நீங்க வேற அவகிட்ட கேட்டு அவமானப்படாதீங்க அத்தை. நீ என்ன சொல்ற? அவகிட்ட சாப்பாடு கேட்டு நான் எதுக்கு அவமானப்பட போறேன்? ஐயோ அத்தை, அவ உங்க மேலதான் ரொம்ப கோவமா இருக்கா என்னை விட. என் மேல கோவமா இருக்காளா? காவியா என் மேல கோவமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அனு? அதை ஏன் அத்தை கேக்குறீங்க? எல்லாமே இந்த ஆனந்தியும் பூமாரியும் பண்ண வேலையால தான். அவங்க ரெண்டு பேரும் தனியா போயிட்டாங்களா, அதான் காவியாக்கும் அந்த எண்ணம் வந்துடுச்சு போல. என்ன அனு சொல்லிட்டு இருக்க? அவங்க ரெண்டு பேரும் என்ன தனியாவா போயிருக்காங்க? பூமாரி தான் திமிர் பண்ணி போய் இப்படி பண்ணிட்டா. ஆனந்தி என்ன அப்படியே போயிருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனந்தி எப்படினாலும் இந்த வீட்டுக்கு வருவா. ஆமா ஆமா, வருவா வருவா, நினைச்சிட்டு தூங்க வேண்டியதுதான். என்னத்த பண்றது? நீங்களும் நானும் அப்படி நினைச்சு என்ன செய்ய? ஆனா ஆனந்தி அப்படி நினைக்கலையே. காவியா கிட்ட ஆனந்தி என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? இனி அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லியிருக்கா. அதை கிட்ட காவியாவும் அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ வீட்டு வேலை எதுவுமே பண்ண மாட்டாளாம். அத்தைக்கு நான் சாப்பாடு கொண்டு கொடுக்க மாட்டேன், அத்தை எந்த வேலை சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன், ஏன்னா எங்க பூமாரி அக்கா பண்ண மாதிரி தான் நானும் பண்ணுவேன்ட்டு ஏன்ட்டே திமிரா சொல்றா அத்தை. அப்படியே சொன்ன அவ? இரு, அவளை கூப்பிட்டு கேட்கறேன். அத்தை அத்தை சும்மா இருங்க அத்தை, நீங்களே விஷயத்தை பெருசு பண்ணிட்டுருவீங்க போல. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த விஷயத்தை கேட்டிங்கன்னா அதை கொண்டு பிரபா கிட்ட சொல்லி இந்த வீட்டையே பிரிச்சிருவேன்னு சொல்கிறா. என்னன்னு சொல்ற? ஒவ்வொருத்தங்களும் இப்படி பேசிட்டு இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இந்த வீட்டுல? என்ன நடக்குதுங்க? அதை ஏன் அத்தை கேட்குறீங்க? நான் தான் ஒரு பாவப்பட்ட ஜென்மம். என்ன பண்ணுறது? காலையிலேருந்து எல்லா வேலையும் நானே பார்த்துட்டு இருக்கேன். சாப்பாடு அவளை கொண்டு வர சொன்னா கூட கொண்டு வர மாட்டாத்த. அப்படி ஒரு திமிரு. காலையில் அவள் சாப்பாடு போட்டு சாப்பிட்டா. நான் அவளுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தாத்த, வரவே இல்லை. அப்போ நான் அவகிட்ட ஒரு வார்த்தை தான் கேட்டேன். ஏன் காவியா, ஒரு வார்த்தை என்னை கூப்பிட்டுருக்க வேண்டியதானே, நான் தானே சமையல் பண்ணி வச்சுட்டு போனேன்ட்டு. இங்கே பாருங்க, நான் யாருக்கும் சாப்பாடும் கொண்டு கொடுக்க மாட்டேன், யாரையும் கூப்பிடவும் மாட்டேன், எனக்கு அது தேவையும் கிடையாதுன்னு சொல்லிட்டா அத்தை, மூஞ்சில் அடிச்ச மாதிரி. திமிரு பிடிச்சவன் அப்படியே பேசிட்டு இருக்கா இவ. ஆமா அத்தை, ரொம்ப திமிரு. உங்ககிட்ட நடிக்கிறா அத்தை. எப்படா உங்ககிட்ட சண்டை இழுத்து பிரபா கிட்ட போய் நல்ல சண்டையை மூட்டி விடலான்ட்டு நினைக்கிறா. அப்படியா நினைக்கிறா அவ? அவளுக்கு இருக்கு. அப்போ இங்க பாரு, பூமாரி தான் அவ நினைச்சது. ஆனா நீ அப்படி கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல இருந்து உன்னை பத்தி தான் நினைச்சு நான் ரொம்ப பயந்துருக்கேன், இந்த குடும்பத்தை பிரிச்சிருவியோன்ட்டு. ஆனா நீ எவ்வளவு தங்கமா இருக்க, எல்லாரையும் பத்தி நீ அழகா சொல்ற. ஆனா வீட்டுக்கு வந்தவங்க மத்த பேர் யாருமே அந்த மாதிரி இல்லையா அனு? என்னத்த பண்றது, எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கத்த. வீட்டு வேலை பார்க்கறத பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. எல்லா வேலையும் நான் உங்களுக்காக எல்லா வேலையும் பார்க்குறத்த. ஆனா உங்களை ஏமாத்துறதா அத்தை என்னால் தாங்கிக்கவே முடிய மாட்டேங்குது. உங்ககிட்ட சும்மா நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு பின்னாடி வந்து என்கிட்ட இந்த மாதிரி பேசுறாத்த காவியா. அப்படியே பேசுறாவ. இனி அவகிட்ட பேசுறத குறைக்கணும். போனா எப்போ பூமாரியோட குணம் அவளுக்கு வந்துச்சோ அதுல இருந்து எனக்கு அவகிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. இந்த குடும்பம் எப்படி இருந்துச்சு, கடைசியில இப்படி சின்ன பின்னமா ஆயிடுச்சே. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பூமாரி தான். ஆமா அத்தை, அவதான் காரணம். நீங்க யாரை வேணாலும் மன்னிங்க, அவளை மன்னிச்சிடாதீங்க. சும்மா உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சு பின்னாடி நல்லா முதுல குத்தலான்னு நினைக்கிறாங்க. யாரையுமே நம்பாதீங்க அத்தை, என்ன மட்டும் நம்புங்க. அத்தை. என்ன அத்தை, சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ரைஸ் எடுத்துட்டு வந்திருக்க அத்தை, அதோட சிக்கன் கிரேவி இருக்கு, அதை எடுத்துட்டு வருவா, இல்ல வேற ஏதாச்சும் வேணுமா? எனக்கு எதுவுமே வேணாம், நீ போ. ஏன் அத்தை, என்னாச்சு? இங்க பாரு காவியா, உன்னை என்ன சொன்னேன்? அத்தை கிட்ட இப்படி வராதான்னு சொல்லி தானே இருக்கேன், போ நீ. என்னாச்சு அனோக்கா? அத்தை பாதே 2 நாளா ஆச்சு, அதனால தான் நான் சாப்பாடை எடுத்துட்டு வந்தேன். ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டே இப்படி மூஞ்சில முழிக்காம இருக்காங்க, என்னதான் பிரச்சனை இவங்களுக்கு? அத்தை சொன்னேன்ல, சண்டை எடுக்கிறதுக்கு இதெல்லாம். இங்க பாரு அனு, எனக்கு நீ மட்டும் இப்போ சாப்பாடு கொண்டு வா, சரியா? யாரும் என்கிட்ட வந்து பேசவும் வேணாம், எனக்கு சாப்பாடும் கொண்டு வர வேணாம், புரியுதா? ஏன் அத்தை, நான் என்ன பண்ணிட்டேன் உங்களை? எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட இப்படி கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? என்ன காவியா இது, அத்தைக்கிட்ட இப்படி தான் பேசுவியா நீ? முதல்ல அந்த சாப்பாடை கொடு, நான் அத்தைக்கு கொடுத்துக்கிடுறேன். இல்லை நோக்கா, என்னதான் இவங்களுக்கு பிரச்சனை என் மேலே கோவப்படுறதுக்கு? என்னன்னு சொல்லிட்டு கோவப்பட சொல்லுங்க. யார்கிட்டையும் எந்த கோவமும் எனக்கு கிடையாது. என்கிட்ட இப்போ யாரும் சண்டையும் போட வேணாம், தயவு செஞ்சு இங்க இருந்து போகலாம். என்ன காவியா, அத்தைக்கிட்ட இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா உனக்கு? நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல அத்தை சொன்னதை பற்றி. கொடு அதை.
ஆமா ஆமா, இப்பதானே தெரியுது யார் எப்படின்னுட்டு. எதுக்கு தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. எங்க அக்கா இந்த வீட்டை விட்டு துரத்துன மாதிரி என்னையும் துரத்தணும்னு நினைக்கிறாங்க போல. அதுக்கு தான் இவ்வளோ திட்டம். இங்க பாரு காவியா, தேவையில்லாம வார்த்தை விடாத. எனக்கும் வாய் இருக்கு, சொல்லிட்டேன். உன்கிட்ட சண்டை வேணான்னு நான் அமைதியா போயிட்டு இருக்கேன். பேசாம போ அங்க இருந்து. சாப்பாடு உங்களுக்கெல்லாம் நான் எடுத்துட்டு வந்தேன்ல, என்ன சொல்லணும்? என்ன காவியா இதெல்லாம்? பெரியவங்க கிட்ட இப்படிதான் பேசுவியா நீ? ஓஹோ, நீங்களா பேசுறீங்க? பெரியவங்க கிட்ட நீங்க ரொம்ப நல்லா பேசிட்டீங்க. என்ன வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து காவியா, நான் உனக்கு நல்லதான் சொல்லுவேன், அதுக்கு தான் சொல்றேன். அத்தை இப்போ கொஞ்சம் கோவமா இருக்காங்க. நீ சாப்பாடு என்கிட்ட கொடுத்துட்டு போ. தேவனா வந்து போட்டு சாப்பிடுங்க. நான் இதுக்கு கொண்டு வந்து தரணும். எவ்வளோ திமிரு இருக்கும். அதானே, எவ்வளவு திமிரு இருக்கும் அவளுக்கு. அத்தை சொன்னேன்ல எப்படி நடந்துக்கிடுறா பாத்தீங்கல்ல. அவ மூஞ்சி ஃபுல்லா உங்க மேல கோவம் தான் இருந்துச்சு. என்னன்னு இதெல்லாம்? இந்த குடும்பத்துல எல்லாரும் என்ன இப்படி இருக்காங்க? நான் கொஞ்சம் கூட இதை நினைச்சே பாக்கலையானு. பாவம் அத்தை, நீங்க உங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது யார் எப்படின்னுட்டு. ஆனா எல்லாரும் படு மோசமா இருக்காங்க அத்தை. அனு, எல்லாரும் இப்படி இருந்தா நான் யார் அனு நம்புறது? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. காவியா, அவ ஏன் இப்படி இருக்கா? அவ ரொம்ப அமைதியான பொண்ணு தானே. எப்பவுமே என் மேல என்ன நியாயம் இருக்குன்னு பேசுவா. இப்ப மட்டும் என்ன பூமாரி பக்கம் நிக்கிறா? இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு அவளுக்கு தெரியலையா? என்கிட்ட எப்படி அவ நடந்துக்கிட்டு போறா? இனி நான் யாருக்கும் சாப்பாடு கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போறா. என்ன அப்படி அவளுக்கு திமிரு வந்துட்டு? அத்தை ஃபீல் பண்ணாதீங்க அத்தை, உங்க உடம்புக்கே அது கேடத்தை. அதுக்கு தான் சொல்றேன். என்ன அத்தை இப்ப பிரச்சனை உங்களுக்கு? சாப்பாடு தானே, நான் தான் இருக்கேன்ல. உங்களுக்கு கடைசி வரை நான் இருந்து சாப்பாடு தர போறேன். நீங்க ஏத்த அடுத்தவங்களை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? உங்க மருமக ரொம்ப செல்ல அழகான மருமக அனு இருக்கல்ல, வேற என்னத்த உங்களுக்கு பிரச்சனை? உன்னை போய் நான் தப்பா நினைச்சிட்டேன் நானும். சே, என் புத்திய விடுங்க அத்தை. பாஸ்ட் இஸ் அ பாஸ்ட். பழசெல்லாம் மறந்துடுங்க. இனி உங்களுக்கு நான் இருக்கேன், கவின் இருக்காரு. உங்களுக்கு என்ன அத்தை கவலை? அனு, ரொம்ப பயமா இருக்கானு. இந்த குடும்பத்துல இருந்து எல்லாரும் போயிடுவாங்களோன்னு ரொம்ப கவலையா இருக்கானு. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது அத்தை. அனு இருக்க வர அப்படியெல்லாம் நடக்க விட்டுருவேனா என்ன? இல்ல அனு, காவிய பேசிட்டு போனதை பாத்தில. அவ பேசுறதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அவ என்னமோ இந்த குடும்பத்துல இருந்து போற மாதிரியே பேசிட்டு இருக்கா. அத்தை விடுங்க, தேவையில்லாம இதை பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க. பயமா இருக்கானு. பெரியவங்க நீங்களே இப்படி பயந்தா நாங்கெல்லாம் என்ன அத்தை பண்றது? நீங்க தைரியமா இருக்கணும். பழைய அத்தை மாதிரி நல்ல தைரியமா இருக்கணும், புரியுதா? அனு, பூமாரி எப்போ இந்த வீட்டை விட்டு போனாலும் அப்பத்துல இருந்து என் தைரியம், என் கம்பீரம் எல்லாம் போயிடுச்சானு. இப்ப நான் வெறும் சும்மா உட்கார்ந்து இருக்கேன், பொம்மை தான். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. பூமாரி என்ன பெரிய ஆளா? அவளை நான் எவ்வளவு தூரம் நம்பினேன். எனக்கே இப்படி துரோகம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டே போயிட்டாள. விடுங்க அத்தை, போறவங்க போகட்டும். அதுக்காக நம்ம தடுத்து நிறுத்தியே வச்சிருக்க முடியும்? அவங்களுக்கும் உங்களை பத்தி புரியல, உங்க அருமை எல்லாம் அவங்களுக்கு தெரியல அத்தை, அதான் போயிட்டாங்க. உங்க மருமக அனு, நான் எப்போ அத்தை உங்களை விட்டு போகணும்னு நினைச்சிருக்கேன்? தனி கொடுத்தன நான் எதுக்கு போகணும்னு நினைச்சேன் அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாத அத்தை. இந்த வீட்டில் நடந்த பிரச்சனையினால தான் எப்போ பார்த்தாலும் என் மேலே தான் ஏதாவது பழிய தூக்கி போடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பூமாரி தான். அவ தான் எந்த படியாச்சும் என் மேலே தூக்கி போட்டு என்னை ஓரங்கட்டுறதுலேயே குறியா இருந்தா. அதனால தான் நான் தனி கொடுத்தனமே போகிறதுக்கு முடிவு பண்ணேன். இப்போ நான் அந்த பேச்சு உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் அத்தை. ஆனால் மற்ற பேர்லாம் பாருங்க, பூமாரி இந்த வீட்டை விட்டு போனோன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தங்களா போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அனு, எனக்கு ரொம்ப தலைவலிக்கு. நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிடுறேம்மா. நீ கொஞ்சம் உன் ரூமுக்கு போ. படுங்க அத்தை, படுங்க, நான் போகிறேன்.